இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மேத்தமேட்டிக்ஸ் அதாவது வீக் 2 ஓட பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு சிலது எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இஃப் a line is perpendicular to x axis, then the slope of such line அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப x ஆக்சிஸ்ங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு கிராஃப் எடுத்துட்டோம்னா, அதுல 2 ஆக்சிஸ் இருக்கும். x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ். 2 ஆக்சிஸ் இருக்கு. அந்த 2 ஆக்சிஸ்ல என்ன கேக்குறாங்க? இஃப் a line is perpendicular to x ஆக்சிஸ்ங்கிறாங்க. பெர்பெண்டிகுலர்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது 90 டிகிரில, அதாவது நமக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கும். பெர்பெண்டிகுலர்னா நத்திங் பட் இப்ப 2 லைன் இருக்குன்னா, அந்த 2 லைனுக்கு இருக்க டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி. அததான் வந்து பெர்பெண்டிகுலர்ங்கிறோம். தென் த ஸ்லோப் ஆஃப் சச் லைன். அப்படி ஒரு எக்ஸ் ஆக்சிஸும் இன்னொரு லைனும் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது, அந்த 2 லைனோட ஸ்லோப் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த சைடு பாருங்க. இஃப் a line is perpendicular to x axis, then the slope of such line. இத கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம்னா, a line perpendicular to x axis is vertical line. இப்ப வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். நம்ம இப்போ ஒரு கிராஃப் எடுத்துட்டோம்னா, நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு பிளஸ் சிம்பிள் மாரி போடுவோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுல அந்த எக்ஸ் ஆக்சிஸ வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஒய் ஆக்சிஸ வந்து வெர்டிக்கல் லைன் அப்படிங்குவோம். இப்ப அத வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா நிக்கிற மாரி இருக்கிறது வந்து நம்ம வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து கீழ படுத்த மாரி இருக்கிறத வந்து நம்ம ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது நமக்கு ஹரிசாண்டல்னு தெரியும். சோ அந்த ஹரிசாண்டலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற லைன் கண்டிப்பா என்னவா இருக்கும்? வெர்டிக்கல் லைனா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். Vertical lines have the form x is equal to a, where a is a constant. So vertical lineனா ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொன்னோம்ல, இப்ப x axisக்கு வந்து ஒரு perpendicular line draw பண்ணோம்னா, அதத்தான் வந்து vertical lineங்கிறோம். அந்த vertical line வந்து எந்த ஃபார்ம்ல இருக்குங்கிறாங்க? x is equal to some constant a அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்குங்கிறாங்க. The slope of vertical line is defined because the change in x denominator with the slope formula is 0 and division by 0 is undefined. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து x is equal to a அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல வந்து நம்ம இந்த ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் வந்து என்ன கேக்குறாங்க? ஸ்லோப் கேக்குறாங்க. சோ நம்ம ஸ்லோப்ங்கிறது m. அந்த mங்கிற ஃபார்முலால கொண்டு போய் நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. பிகாஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரை போறத ஒரு ரியல் நம்பர் லைன் மாதிரி வச்சுக்கலாம். சோ அதுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் x is equal to a அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த லைன் வந்து எங்க வந்து முடியுது அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து இன்ஃபைனைட் லைன் போய்க்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு டினாமினேட்டர வந்து 0வால டிவைட் பண்ணி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது அது வந்து இன்ஃபினிட்டியா மாறிடும். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு நம்பர வந்து நம்ம 0வால டிவைட் பண்ணும்போது அத வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. இன்ஃபினிட்டியா மாறிடும். சோ எந்த நம்பரா இருந்தாலும் அது 0வால நம்ம டிவைட் பண்ணும்போது இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிக்கு இன்னொரு வேர்ட் தான் வந்து நம்ம நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறோம். சோ இங்க வந்து கரெக்ட்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நாட் டிஃபைன்ட். சோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குன்னா, அந்த லைனுக்கு நம்ம ஸ்லோப் வந்து கண்டே பிடிக்க முடியாது. சோ இட் இஸ் நாட் டிஃபைன்ட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If a line is parallel to a line which is perpendicular to y axis, then the slope of the first line. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல x ஆக்சிஸ்க்கு வந்து பெர்பெண்டிகுலர்னு படிச்சோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா, if a line is parallel to a line, அந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு y ஆக்சிஸ். இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 லைன் இன்வால்வ் ஆகுது. இப்ப ஒரு லைன் இருக்குன்னு வைங்க. அந்த லைனும் இன்னொரு பெர்பெண்டிகுலரா இருக்க அந்த லைனும் வந்து பேரலலா இருக்கு. அந்த பெர்பெண்டிகுலர் லைனும் y ஆக்சிஸும் வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் லைன் வந்து இருக்குன்னு வைங்க. இப்ப வந்து a லைன் இங்க இருக்கு. a லைன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் வச்சுக்கலாம். அண்ட் வந்து parallel to a line அப்படின்னு இன்னொரு லைன் குடுத்திருக்காங்க. சோ இந்த 2 லைனும் வந்து பேரலலா இருக்குங்கிறாங்க. அந்த பேரலலா இருக்க லைன் வந்து இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குங்கிறாங்க. அந்த பெர்பெண்டிகுலரா இருக்கிற அந்த லைன் வந்து y ஆக்சிஸோட பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லி 3 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. நம்ம இங்க எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இன்னும் தெளிவா புரியும். A line perpendicular to y axis is horizontal line. நான் ஆல்ரெடி சொன்னேன். y ஆக்சிஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன்னு சொன்னேன். பட் இந்த இடத்துல நம்ம வந்து அதுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் எடுக்கும்போது என்ன ஆயிடும்னா வெர்டிகலா மாறிடும். பிகாஸ் இந்த இடத்துல பாருங்க y ஆக்சிஸ் இஸ் வெர்டிகல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸ்ட்ரைட்டா இருக்கிற லைன் வந்து நம்ம வெர்டிகல்னு சொல்லுவோம். படுத்த மாதிரி இருக்க லைன் வந்து ஹரிசாண்டல்னு சொல்லுவோம். சோ நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கிறது தான் வந்து y ஆக்சிஸ். y ஆக்சிஸ் வந்து வெர்டிகலா இருக்கும்போது அதோட பெர்பெண்டிகுலர் என்னவா இருக்கும்? ஹரிசாண்டலா இருக்கும்.
இது வந்து கன்ஃபியூஷனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ y ஆக்சிஸ் வந்து வெர்டிகலா இருக்குன்னா அதோட பெர்பெண்டிகுலர் ஹரிசாண்டல். அதுவே x ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டலா இருக்குன்னா அதோட பெர்பெண்டிகுலர் வெர்டிகல். ஹரிசாண்டல்னா வெர்டிகல்னு சொல்லுவோம், வெர்டிகல்னா ஹரிசாண்டல்னு சொல்லுவோம். மாத்தி சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர் வேற, பேரலல் வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சோ பெர்பெண்டிகுலர்னு வந்ததுன்னா ஹரிசாண்டல்னு வந்தா வெர்டிகல்னு சொல்லுவோம், வெர்டிகல்னு வந்தா ஹரிசாண்டல்னு சொல்லுவோம். So therefore a line parallel to would also be a horizontal line. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, parallel conditionம் exist ஆகுது, perpendicular conditionம் வந்து exist ஆகுது. சோ நம்ம parallelனு சொல்லும் போது அது ரெண்டும் வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கும். perpendicularனு சொல்லும் போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதான் இங்க சொல்றாங்க. therefore a line parallel to that would be a horizontal line. அதாவது நம்ம perpendicularனு சொல்லும் போது ஹரிசாண்டல்னு சொல்லிட்டேன், ஏன்னா yங்கிறது வெர்டிகல். பட் இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லைனுக்கு பேரலல்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த பேரலல் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன் பெர்பெண்டிகுலர்ங்கிறது ஆப்போசிட்டா இருக்கும் அண்ட் பேரலல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேம் டைரக்ஷன்ல இருக்கும். சோ சேம் டைரக்ஷன்ல இருக்கும்போது என்ன ஆகும், ஹரிசாண்டல் லைனா தான் இருக்கும். சோ பெர்பெண்டிகுலர்ங்கும் போது நம்ம ஆப்போசிட்டா சொல்லுவோம். அதுவே வந்து நம்ம பேரலல்னு சொல்லும்போது சேம் டைரக்ஷன்ல சொல்லுவோம். The slope of a horizontal line is 0. So நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைனுக்கு வந்து ஸ்லோப் எடுக்கும்போது என்ன, ஹரிசாண்டல்னா ஒண்ணும் கிடையாது, எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 0. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம். நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி, அதாவது ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம். இது எவ்வளவு டிகிரில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மெஷர் பண்ணுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும். அது வந்து எங்கேயுமே வந்து ஒரு அக்யூட் ஆங்கிளாவோ ரைட் ஆங்கிளாவோ இருக்காது. சோ அதோடைய ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா இங்க 0ன்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். So the answer is 0. The angle formed by the intersection of two lines with slope 1 and -1. இந்த இடத்துல பாருங்க, ஸ்லோப் வந்து ஆப்போசிட் சைன்ல இருக்கு, 1 and -1. ஆப்போசிட் சைன்ல இருக்க இந்த ரெண்டு ஸ்லோப் உள்ள லைனுக்கு என்ன ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சோ நமக்கு m1 ஓட வேல்யூ வந்து கொஸ்டின்ல 1 கொடுத்திருக்காங்க, m2 ஓட வேல்யூ -1 கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எப்பவுமே ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா tan θ is equal to, அதாவது இங்க வந்து m1 minus m2 divided by 1 plus m1 into m2. அதைத்தான் வந்து டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 divided by 0ன்னு சொல்லியிருக்கேன். நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், எனிதிங் divided by 0 என்ன ஆயிடும், இன்ஃபினிட்டி ஆயிடும். சோ tan θ வந்து பாத்தீங்கன்னா எப்ப இன்ஃபினிட்டி ஆகும்னா 90 டிகிரியில தான் இன்ஃபினிட்டி ஆகும். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரிக்னோமெட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியம். tan θ வந்து எப்ப இன்ஃபினிட்டி ஆகும்னா θ வந்து 90 டிகிரியில இருக்கும் போதே இன்ஃபினிட்டி ஆகும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 90 டிகிரி. Next question, if L1 and L2 are lines parallel to other with slopes M1 and M2. அதாவது L1 L2ன்னு சொல்லி ரெண்டு லைன் இருக்குங்கிறாங்க. இந்த ரெண்டு லைனுமே பேரலலா இருக்குன்னா சேம் டைரக்ஷன்ல போகுதுன்னு அர்த்தம். பர்பெண்டிகுலர்னா தான் ஆப்போசிட்டா போகும். அதாவது 90 டிகிரியில இருக்கும். ஒன்னு ஸ்ட்ரைட்டா இருந்ததுன்னா இன்னொன்னு வந்து, அதாவது நம்ம கிராஃப் படிக்கிறோம்ல, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு போடுறோம்ல, சோ அப்ப ரெண்டு கோடுக்கு இருக்க டிகிரி வந்து 90 டிகிரி போகும். அது வந்து பர்பெண்டிகுலர். பேரலல் அப்படின்னா சேமா போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம 11 அப்படிங்கிற ஒரு நம்பர் எழுதுறோம்னா நம்ம ரெண்டு கோடும் வந்து சேம் டைரக்ஷன்ல போடுறோம் பாத்தீங்களா, அந்த கோடை தான் வந்து நம்ம பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல L1 and L2 வந்து பேரலல்னு சொல்லிட்டாங்க. L1 ஓட ஸ்லோப் M1னும் L2 ஓட ஸ்லோப் வந்து M2ன்னு கொடுத்துட்டாங்க. வித் இன்க்ளினேஷன் ஆல்பா அண்ட் பீட்டா ரெஸ்பெக்டிவ்லி. இன்க்ளினேஷன்னா ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பேரலல் லைன்ஸ்னு சொல்லிட்டோமா. சோ பேரலல் லைன்ஸ்ங்கும் போது அது ரெண்டும் கண்டிப்பா வந்து இன்டர்செப்டா, அதாவது ரெண்டும் வந்து ஜாயின் ஆகறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பேரலல்ங்கிறது வந்து கடைசி வரை ஜாயின் ஆகாம போய்கிட்டே இருக்கும். வித் இன்க்ளினேஷன் ஆல்பா அண்ட் பீட்டா. இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் அதோட ஸ்டார்டிங்ல இருந்து வர ஒரு ஆங்கிள் தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டோடது வந்து ஆல்பானும் L2ங்கிறது அந்த செகண்டோட லைனோடது பீட்டாங்குவாங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தா எந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து ஆக்சுவலி இதுவும் தான் கரெக்ட். இந்த கரெக்ட் ஏன்னு பார்க்கலாம். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டா அப்படின்னு ஏன் எடுத்துக்கிறோம்னா, இது ரெண்டும் வந்து பேரலல்னு சொல்லிட்டாங்க. பேரலல் அப்படின்னா என்ன இருக்கும், அது ரெண்டோட ஆங்கிள் அந்த இன்க்ளினேஷனும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா இப்ப ரெண்டு இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரே டைரக்ஷன்ல போடுறோம்னா அதோட ஆங்கிள் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் அது சேம் டைரக்ஷன்ல போட முடியும். வேற வேறையா இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து என்னவா இருக்காது, பேரலல் லைன்ஸா இருக்காது. சோ இந்த இடத்துல ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அண்ட் tan ஆல்பா இஸ் ஈக்குவல் டு tan பீட்டா. இப்ப ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டாவா இருந்தா ஜஸ்ட் ரெண்டு சைடு tan எடுத்து நான் வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் உள்ள கொண்டு வரும்போது எனக்கு வந்து என்ன ஆகணும், ஈக்குவலா இருக்கணும். சோ அதை வந்து செக் பண்றோம்.
inclination of angle of straight line is angle of line is angle it makes with positive x-axis. பாசிட்டிவ் x-axis அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஆங்கிள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ்லி கிடைக்கும். பட் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் x-axis இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். For parallel lines, the angle of inclination is same or differs by 180, which has the same tangent. அதாவது இங்க 180 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சொல்லலாம், இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிக் கிளாஸ்லயே படிச்சிருப்போம், ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னா அதோட ஆங்கிள் வந்து நமக்கு 180 டிகிரின்னு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ப்ரொஜெக்டர் வச்சு பார்க்கும்போது ஜஸ்ட் நமக்கு வந்து 0ல இருந்து 180 வரையும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 180. இது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சோ அப்படி 180 இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து என்னவா இருக்கும், பேரலலா இருக்கும். சோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டாவா அதோட இன்க்ளினேஷன் ஈக்குவலா இருக்கும்போது கண்டிப்பா tan ஆல்பா இஸ் ஈக்குவல் டு tan பீட்டாவா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. அண்ட் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா m1 இஸ் ஈக்குவல் டு m2. mங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஸ்லோப். இப்ப ரெண்டு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம், இன்க்ளினேஷன் வந்து ஈக்குவலா இருந்தா கண்டிப்பா ஸ்லோப்பும் வந்து ஈக்குவலா இருக்கும். சோ parallel lines have equal slope. அதுவும் இல்லாம இது வந்து ஒரு ப்ரூவ்டு கண்டிஷன் தான். parallel லைன் வந்து இருக்கு அப்படின்னா, இப்ப ரெண்டு லைன் parallelனு சொல்லிட்டோம்னா கண்டிப்பா அதோட ஸ்லோப்பும் ஈக்குவலா தான் இருக்கும். சோ இதுவும் ட்ரூ. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். Which of the following represent equation of horizontal line? horizontal நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து x axis தான் வந்து ஹரிசாண்டல்னு சொல்லுவோம். x axisனா நமக்கு வந்து படுத்த மாதிரி இருக்கிறது ஹரிசாண்டல்னும், ஸ்ட்ரைட்டா இருக்கிறது வந்து வெர்டிகல் லைன்னு சொல்லுவோம். The horizontal line has the same y value for all x. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து x axis தான் வேணும். இந்த இடத்துல x axis எப்படி டினோட் பண்ணலாம்னா, y வந்து 0வா இருக்கும்போது தான் நமக்கு x axis வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இதுவே எனக்கு வந்து y axis வேணும்னா x is equal to 0வா இருக்கணும். ஆப்போசிட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹரிசாண்டல் லைன்ங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஹரிசாண்டல்னு சொல்றோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலா இருக்கணும்னா என்ன இருக்கும், ஒய்யோட வேல்யூ 0வா இருந்தாதான் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் கிடைக்கும். அதுவே இந்த இடத்துல வெர்டிகல் லைன் கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். ஆப்போசிட்டா போடணும், அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So next question. The equation of line parallel to x-axis and passing through a point -2, 0. So a line parallel to x-axis is horizontal line. நான் ஆல்ரெடி சொன்னேன், parallel அப்படின்னா சேம் எடுத்துப்போம். So x-axis ஆல்ரெடி நமக்கு horizontal line தெரியும், which means it has constant y value. அதாவது நம்ம இந்த இடத்துல constant y value அப்படிங்கிறது ஏன் சொல்றேன்னா, நமக்கு இந்த இடத்துல y வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். கான்ஸ்டன்ட்னா that is y is equal to 0. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லயே பார்த்தோம். இப்ப நம்ம ஹரிசாண்டல் லைனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், y is equal to 0ன்னு பார்க்கலாம். அதுவே வெர்டிகல் லைனா இருந்தா x is equal to 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். So இந்த இடத்துல அதுதான் சொல்றாங்க, கான்ஸ்டன்ட் y value. Since it passes through the point -2, 0, நமக்கு givenல கொடுத்துட்டாங்க. இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா -2, 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல கிராஸ் ஆகுது அப்படின்னா y must be 0. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, -2, 0ன்னு இருக்கு. -2ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, x ஆக்சிஸ். 0ங்கிறது ரெப்ரசென்ட் பண்றது y ஆக்சிஸ். x, y தான் நம்ம எப்போ எழுதுவோம். சோ அதனால இந்த இடத்துல y யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 0ன்னு கொடுத்திருக்காங்க. சோ y யோட வேல்யூ 0ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். So therefore the equation of line is y is equal to 0. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டு அதோட பாயிண்ட் வந்து இப்படி கிராஸ் ஆச்சுன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட். ஏன்னா அந்த லைனை வச்சுதான் நம்ம வர லைனோட இன்டர்செப்ட் வச்சு அது என்ன லைன்னு கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ், ஒய் வந்து கொடுத்துட்டாங்க. சோ அப்ப நம்ம அதோட இன்டர்செப்ட் வந்து நம்ம ஒய்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 0 ஆகுது. எந்த இடத்துல 0 ஆகுது, ஒய்ல. சோ y is equal to 0வா இருக்கும்போது தான் அந்த ரெண்டு லைனும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஆகும். சோ the equation of line parallel to x-axis and passing through the point -2, 0 is y is equal to 0. The equation of line passing through the origin and with slope -1. அதாவது ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரிஜின்னா ஒண்ணு கிடையாது, x 0 y 0. சோ x 0 y 0னா அது எப்படி எழுதலாம், 0, 0ன்னு எழுதுறதுதான் ஒரிஜின் அப்படிங்கிறோம். with slope -1. சோ m ஓட வேல்யூ -1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷனோட ஃபார்முலா தெரியும், y is equal to mx. இங்க வந்து c வரும், ஆக்சுவலி மிஸ் ஆகுது. y is equal to mx plus c அப்படின்னு நமக்கு தெரியும். வேர் m is ஸ்லோப்ங்கிறது தெரியும், cங்கிறது வந்து ஒரு y இன்டர்செப்ட் அப்படிங்கிறது தெரியும். சோ நமக்கு கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்க, m is equal to -1 கொடுத்திருக்காங்க. The line passes through the origin, so c is equal to 0. இந்த இடத்துல எப்படி c வந்து 0 அப்படிங்கிறாங்கன்னா, so the line passes through origin,
ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நமக்கு ஸ்லோப் -1 இருக்கு. எது வழியா பாஸ் ஆகுதுங்கிறாங்க? ஒரிஜின் வழியா பாஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஒரிஜின் வழியா பாஸ் ஆகுதுங்கிறாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 ஆகுதா? வித் ஸ்லோப் -1 கொடுத்துட்டாங்க. ஒரிஜின் அப்படிங்கிறதுனால இங்க எப்படி C யோட வேல்யூ 0 ஆகுது அப்படின்னா, நமக்கு எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0ங்கிறது தெரிஞ்சிருச்சு. Cங்கிறது என்ன? நத்திங் பட் y இன்டர்செப்ட். சோ y 0வா இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு அந்த Cங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0வா தான் இருக்கும். ஏன்னா அந்த லைன் வந்து ஒரிஜின் மூலியமா பாஸ் ஆகுது. பாசஸ் த்ரூ ஒரிஜின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ C is equal to 0. சோ நமக்கு M ஓட வேல்யூ தெரியும், C ஓட வேல்யூ தெரியும். ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். y is equal to -1 into x plus 0. அதாவது m க்கு பதிலா -1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த இடத்துல c வரும். c ஓட வேல்யூ 0ன்னு தெரியும். -1 into x வந்து -x ஆயிடும். So y is equal to -x is the correct answer. The equation of line passing through origin -1, -3. சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சிங்கிள் வேல்யூவா கொடுத்தாங்க. பட் இங்க பாயிண்டா இருக்கு. நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஸ்லோப்பை. y is equal to இங்கேயும் வந்து c மிஸ் ஆகுது. y is equal to mx plus c அப்படிங்கறத வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். given என்ன கொடுத்திருக்காங்க? -1, -3 கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. இங்க மிஸ் ஆகுது. y2 minus y1 divided by x2 minus x1ங்கிறது தான் ஸ்லோப்போட ஃபார்முலா. சோ நமக்கு இங்க வந்து 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 2 பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எப்படி வந்து நம்மளால x1 y1 and x2 y2 எடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன தெளிவா கொஸ்டினை படிக்கணும். நம்ம எடுத்தோடனே பாயிண்ட் மட்டும் பார்க்க கூடாது. இங்க the equation passes through the line origin and இன்னொரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரிஜினா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? எக்ஸோட வேல்யூ 0, ஒயோட வேல்யூ 0. சோ இங்க எடுத்திருக்காங்களா? and given -1, -3 அப்படியே எடுத்துக்கிறாங்க. சோ இது வந்து x1 y1 x2 y2. சோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலால நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ y2 minus y1 போது y2 ஓட வேல்யூ வந்து -3 and y1 ஓட வேல்யூ 0 ஆயிடுது. and x2 divided by x2 minus x1. x2 ஓட வேல்யூ -1. அது வந்து -0. இது வந்து x1. சோ மைனஸ் பண்ணி பண்ணும்போது -3 by -1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். anything divided by 1 அந்த சேம் வேல்யூ தான் கிடைக்கும். சோ இஸ் ஈக்குவல் டு 3. சோ எனக்கு m ஓட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நல்லா பாருங்க. பிளஸ் சிங்கிறது நான் போடலாம். பட் இங்க ஆக்சுவலி கரெக்டா தான் இருக்கு. நம்ம இங்க பிளஸ் சி போட தேவையில்ல. நான் லாஸ்ட் கொஸ்டின்லயே சொன்னேன். ஒரிஜின் மூலியமா பாஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சி என்னவாயிடும்? 0 ஆயிடும்னு சொன்னேன். அதாவது இங்க பாருங்க. the line passes through the origin, so c is equal to 0. ஒரு லைன் வந்து ஒரிஜின்ல பாஸ் ஆச்சுனாலே கண்டிப்பா அந்த c அப்படிங்கிற அந்த y இன்டர்செப்ட் வேல்யூ வந்து 0 ஆயிடும். இது வந்து நம்ம மைண்டுக்கு வந்துடணும். சோ அதனால இந்த இடத்துல நம்ம பிளஸ் சி போகணுங்கிற அவசியமே கிடையாது. சோ c வந்து ஆல்ரெடி 0 ஆயிடுது. நமக்கு m ஓட வேல்யூ தெரியும். ஜஸ்ட் m ஓட வேல்யூ கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? y is equal to 3x. So this is the equation. So y is equal to 3x is the correct answer. The equation of line passing through -1, -1 with the value of slope 1. அதாவது ஒரு லைன் இருக்கு. இது வந்து இந்த ரெண்டு லைன் இந்த பாயிண்ட் மூலியமா பாஸ் ஆகுது. அதோட ஸ்லோப் 1ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். as usual தான் நமக்கு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்ன? y is equal to mx plus c தெரியும். And here the line passes through -1, -1 and slope m is equal to 1. given அப்படியே எடுத்துக்கிறாங்க. using the point slope form of line. இப்ப இந்த இடத்துல பாருங்க. நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. m ஓட வேல்யூவும் 2 பாயிண்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம ஒரு லைனோட ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. சோ இந்த இடத்துல x1, y1 is equal to நமக்கு given வேல்யூ எடுத்துக்கிறேன். and m is equal to 1ங்கிறத எடுத்துக்கிறேன். சோ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்றேன். x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. சோ y1 m and x1 ஓட வேல்யூ மட்டும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x1 ஓட வேல்யூ வந்து என்ன? -1. சோ இந்த இடத்துல -1 போட்டுக்கிறேன். and m ஓட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். 1ன்னு போட்டுக்கிறேன். and y1 ஓட வேல்யூவும் -1 தெரியும். போட்டுக்கிறேன். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். சோ 1 into x x ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 ஆயிடும். அதாவது எனிதிங் 1ஆல அது மல்டிபிள் பண்ணும்போது திரும்பவும் 1 தான் வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ இங்கேயும் +1 இங்கேயும் +1. இந்த 1 இந்த சைடு போகும்போது -1 ஆயிடும். சோ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா y is equal to x. So the correct answer is y is equal to x. The equation of a line which cuts x axis at 5,0 and y axis 0,5. இப்ப நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது x ஆக்சிஸ்ல 5,0ங்கிற ஒரு பாயிண்ட்ல
டச் ஆகுதுன்னு அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல 0,5 அப்படிங்கிற பாயிண்ட்ல டச் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. யூசிங் த ஃபார்முலா ஸ்லோப் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா, நமக்கு ஸ்லோப்போட ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், லாஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம். m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. y2 ஓட வேல்யூ இங்க இது வந்து x1 y1 x2 y2. ஸோ கிவன் வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஸ்லோப் -1 கிடைச்சிருச்சு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்ன, y is equal to mx plus c. ஸோ இங்க வந்து m ஓட வேல்யூ -1 கண்டுபிடிச்சிட்டேன். c ஓட வேல்யூ 5 அப்படின்னு எப்படி சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து y இன்டர்செப்ட் தான் பார்க்கணும். cங்கிறது என்ன, ஜஸ்ட் y இன்டர்செப்ட். சோ இந்த இடத்துல y இன்டர்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 ஆயிடுது. சோ இதை நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்ல. அண்ட் ஹியர் y இன்டர்செப்டோட வேல்யூ y ஆக்சிஸ்ல என்ன வேல்யூல இன்டர்செப்ட் ஆகுது, 5. சோ அதனால இங்க c is equal to 5 எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, y is equal to -x plus 5. This is the right answer. The x-intercept of a line y is equal to 3x plus 1 is just வந்து ஒரு லைன் இருக்கு. அந்த லைன் வந்து x-intercept of line அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது வந்து எந்த பாயிண்ட்ல வந்து இதாகுது அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ given வந்து என்ன, y is equal to 3x plus இங்க 1 வரும். given எடுத்துக்கிறேன். set y is equal to find x-intercept. அந்த yங்கிற ஈக்குவேஷன் xல எந்த இடத்துல ஜாயின் ஆகுது அப்படிங்கறத நான் இன்டர்செப்ட் வந்து அதாவது c ஓட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். நத்திங் பட் x-intercept அப்படிங்கிறது நல்லா பாத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல y இன்டர்செப்ட்னு யூஸ் பண்ணிருப்பேன், x இன்டர்செப்ட் அப்படின்னு 2 வார்த்தை யூஸ் பண்ணிருப்பேன். சோ y இன்டர்செப்ட்ங்கிறது நமக்கு c அப்படிங்கிற அந்த ஒரு இது. x இன்டர்செப்ட்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து y is equal to எழுதும் போது அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து y இன்டர்செப்ட் அப்படிமோ, x is equal to அந்த ஈக்குவேஷன் எழுதும் போது அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து x இன்டர்செப்ட் அப்படின்னு எழுதுவோம். வேற எதுவும் கிடையாது. சோ y is equal to x இன்டர்செப்ட் அப்படிங்கறது வந்து நான் ஜஸ்ட் y is equal to 0ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா 3x plus 1 கிடைக்கும். And இந்த 1 வந்து இந்த சைடு போகும்போது -1 ஆயிடும். -1 is equal to 3 and x is equal to -1 by 3. So this is the x-intercept. So answer is -1 by 3. The slope of line 6x minus 2y plus 8 is equal to 0 is. இப்போ வந்து நம்ம m ஓட வேல்யூ ஜஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து ஈக்குவேஷனோட வேல்யூ அப்படியே ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் y is equal to சொல்லி கொண்டு வரணும், அவ்வளவுதான். இது ஒன்றும் அவ்வளவு பெரிய டஃப் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் y is equal to அப்படிங்கிற ஃபார்மேட்ல கொண்டு வரணும். சோ y is equal to கொண்டு வரணும்னு என்ன பண்ணணும், இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு போகணும். அப்ப பிளஸ்ல இருக்க ரெண்டுமே என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். அண்ட் மைனஸால நான் அதை வந்து டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணும்போது என்ன ஆயிடும், இங்கேயும் மைனஸ் கேன்சல் ஆயிடும், இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும், இந்த மைனஸ் கேன்சல் ஆகி என்னவா மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். அண்ட் இதெல்லாம் பாருங்க 2 ஓட மல்டிபிள்ஸா இருக்கு. 2 வந்து 1 டைம் பண்ணும்போது 2 ஆகும். அண்ட் 6 வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் 2ல இருக்கு. அண்ட் இது வந்து 4 டைம்ஸ் 2ல இருக்கு. சோ ஜஸ்ட் 2 ஆலையும் மைனஸ் ஆலையும் டிவைட் பண்ணும்போது y is equal to 3x plus 4 அப்படிங்கறதா இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனா இங்க நமக்கு என்ன கேக்குறாங்க, ஸ்லோப் தான் கேக்குறாங்க. ஸ்லோப்புங்கிறது நத்திங் பட் m. சோ நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் தெரியும், y is equal to mx plus c அப்படிங்கிறது தெரியும். சோ இந்த இடத்துல mx xங்கிறது நமக்கு தெரியும், mங்கிறது x-க்கு பக்கத்துல இருக்க வேல்யூ, அதாவது கோஎஃபிஷியன்ட். சோ அதோட வேல்யூ இந்த இடத்துல என்ன, 3. சோ the slope is 3. Now option is 3. 3 is the right answer. இப்போ வந்து நமக்கு இங்க ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்து கேக்குறாங்க. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, 4x minus 2y minus 12 is equal to 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இதுல வந்து ஸ்லோப் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப y is equal to mx plus cங்கிறது நமக்கு ஜெனரலா தெரியும். சோ given ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா x y அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ எனக்கு y is equal toங்கிற ஃபார்ம்ல இருந்தாதான் கம்பேர் பண்ணி எழுத முடியும். சோ ஜஸ்ட் இந்த -2y அப்படியே இங்க வச்சுட்டு இந்த +4x அந்த சைடு கொண்டு போகும்போது -4x ஆயிடும். இந்த -12 அந்த சைடு போகும்போது +12 ஆயிடும். சோ -4x plus 12 ஆயிடுது. அதே மாதிரிதான் இந்த ஈக்குவேஷன் வந்து மைனஸால டிவைட் பண்ணும்போது என்ன ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 2 தான். 2 ஆல டிவைட் பண்ணா y is equal to 2x minus 6 கிடைச்சிரும். சோ இந்த இடத்துல x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம ஸ்லோப்னு சொல்லுவோம். சோ m ஓட வேல்யூ 2. So the slope is 2. This is the right answer. And similarly இதோட கண்டினியூஷன்னா அதே ஈக்குவேஷன் எடுத்து இந்த இடத்துல x இன்டர்செப்ட் கேட்கும் போது நம்ம y ஓட வேல்யூ 0 வச்சுப்போம். சோ y ஓட வேல்யூ ஜஸ்ட் அந்த நம்ம given ஈக்குவேஷன் என்ன, இந்த இடத்துல 4x minus 2y minus 12 is equal to 0ங்கிறது தெரியும். சோ இந்த இடத்துல y-க்கு வந்து வேல்யூ 0 கொடுக்குறோம். சோ 0 கொடுக்கும்போது என்ன ஆகும், 4x minus 2 into 0 minus 12 ஆயிடும். and anything into 0 0 ஆயிடும். சோ 4x minus 12 is equal to 0. ஜஸ்ட் இந்த 12 அந்த சைடு போயிடுச்சுன்னா 4x is equal to 12. and 12 வந்து பாத்தீங்கன்னா 4 டேபிள்ல 3 times. so x is equal to 3. so the x-intercept is 3. x-intercept நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா just given equation y is 0 பண்ணணும். Similarly
y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னா x ஓட வேல்யூவை 0 பண்ணணும். the given இப்போ வந்து ஒரு 2 லைன் கொடுத்து parallelனு சொல்லிட்டாங்க. அப்ப k ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்ப இந்த 2 லைன்ல பாத்தீங்கன்னா a b c அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். சிமிலர்லி இதுவும் a b c அப்படிங்கறத எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எடுத்துக்கிறேன். இப்ப a bங்கிறது எடுத்துக்கிறேன் அப்படின்னா a ஓட வேல்யூ x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 4 அண்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 2k. சோ அதை வந்து b ன்னு எடுத்துக்கிறேன். சோ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் a டிவைடட் பை மைனஸ் a பை bங்கிறது ஸ்லோப். சோ ஜஸ்ட் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் 2/k கிடைக்குது. அதே மாதிரி லைன் 2க்கு கண்டுபிடிக்கும் போது -2 கிடைக்குது. சோ இப்ப இது வந்து parallel அப்படின்னு சொல்லிட்டோம்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் parallelனா ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். சோ ஈக்குவல் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் தான். நம்ம ஈக்குவல்னா ரெண்டு ஈக்குவல் பண்ணிடுறேன். ஈக்குவல் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 2 கேன்சல் ஆகி மைனஸும் கேன்சல் ஆகி k is equal to 1 கிடைக்கும். ஓகே, இங்க வந்து k is equal to 1. So answer is 1. Find the distance between two parallel lines. இப்ப ரெண்டு parallel lines கொடுத்து அதோட distance calculate பண்ண சொன்னா இந்த formula distance is equal to இது வந்து modulus அப்படின்னு படிப்போம். Modulus of c1 minus c2 divided by square root of a square plus b square. இந்த இடத்துல ஏங்கிறது வேல்யூ வந்து 4. நம்ம இங்கேயும் எடுத்துக்கலாம் 8 and 6ங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் எது எடுத்தோம்னாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ 4 and 3 எடுத்துக்கிறேன். a ஓட வேல்யூ 4 and b ஓட வேல்யூ 3. c1 c2ங்கிறது ஜஸ்ட் இன்டர்செப்ட் தான் 5 and minus. இந்த இடத்துல ஏன் -15 எடுத்திருக்காங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க. 8 6 13 இருக்கு. நம்ம இங்க -30 எடுத்து போட்டாலும் தப்பா வராது. இந்த இடத்துல நமக்கு எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கு. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை 2ஆல டிவைட் பண்ண என்ன ஆயிடும்? இந்த இடத்துல 4 ஆயிடும், இந்த இடத்துல வந்து 3 ஆயிடும், இந்த இடத்துல 15 ஆயிடும். சோ அதைத்தான் இங்க எழுதிருக்காங்க -15. சோ இது வந்து நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 4 கிடைக்குது. சோ the answer is 4. The coordinates of vertices of triangle or இப்போ வந்து நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கலாம். நமக்கு ட்ரையாங்கிள்னாலே வந்து பாத்தீங்கன்னா 3 கார்னர்ஸ் இருக்கும். அந்த 3 கார்னர்ஸ் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா 0,3 0,0 2,0. இந்த இடத்துல 0,0ங்கிறது என்ன? ஒரிஜின். நான் சொல்லியிருக்கேன் x and y ஓட வேல்யூ ரெண்டுமே 0வா இருந்தா அது வந்து ஒரிஜின் சொல்லுவோம். சோ அதோட இது வந்து ட்ரையாங்கிள்ங்கிறது நமக்கு தெரியும். சோ அதோட ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் இந்த 3 பாயிண்ட் ஏபிசின்னு சொல்லி நான் டினோட் பண்ணிக்கிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா 1/2. இது வந்து மாடுலஸ்னு படிப்போம். அந்த கோடு மாதிரி இருக்கு. மாடுலஸ் ஆஃப் x1 ஆஃப் y2 minus y3 plus x2 ஆஃப் y3 minus y1 plus x3 ஆஃப் y1 minus y2. ஸோ இந்த இடத்துல இந்த given வேல்யூவை வச்சு நான் எடுத்துக்கிறேன். x1 ஓட வேல்யூ 0, y1 ஓட வேல்யூ 3, x2 ஓட வேல்யூ 0, y2 ஓட வேல்யூ 0 and x3 ஓட வேல்யூ 2 and y3 ஓட வேல்யூ 0. இதை வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 3 கிடைக்குது. ஸோ the area of triangle is 3. ஓகே, அவ்வளவுதான். Let's wind up.